ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பசங்களுக்குலாம் ஸ்கூல் திறந்துருச்சு இல்லைங்களா? எல்லாருக்குமே ஒரே ஞாபகம் தான். அவங்களுக்கு என்ன லஞ்ச் பண்ணலான்ட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு லஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு லஞ்ச் மதியானத்துக்கு பண்ண முடியாது. இப்போ நிறைய பேர் வீட்டில் இருந்தால் வேலை பார்க்குறீங்க. அதனால் நம்ம காலையிலேயே லஞ்சை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா பசங்களுக்கும் கொடுத்துக்கலாம். நம்மளும் மதியானத்துக்கு ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டு மதியானத்தில் சூடாக சாப்பிட்லாம். இல்லைனாக்கா எலக்ட்ரிக் குக்கர் இருந்துச்சுனாக்கா மீதி சாப்பாடு ஃப்ரீ இதில் இருக்கும் பார்த்தீங்களா, ஹாட் பேக்கில் எலக்ட்ரிக் குக்கரில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் சூடு பண்ணிங்கன்னா இப்போ செஞ்ச மாதிரி பழன்னு சூடாக வந்துடும். அந்த மாதிரிலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். காலையில் மட்டும் தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் செஞ்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் ஃப்ரீ. அதோட சாயந்தரம் ஸ்நாக்ஸு அந்த மாதிரி போயிடலாம். அந்த மாதிரி லஞ்செல்லாம் நான் டெய்லி ஒரு லஞ்ச் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இன்றைக்கி வந்து மீல் மேக்கர் பிரியாணி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்ய போகிறேன். இது வந்து ஸ்கூல்லேயே எப்படி தான் சொல்லுவாங்க, நிறையா வெஜிடபிள் கொடுங்க, பழம் கொடுங்க பசங்களுக்கு, அவங்க சாப்பிட்ற மாதிரி கொஞ்சமாக கொடுங்க, நிறைய வைக்காதீங்க, அவங்களுக்கு எவ்வளோ அளவோ அதை வைங்க, அப்போ தான் அவங்க ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. நீங்கள் நிறைய அழுத்தி வச்சுட்டு அப்போ சாப்பிடல குழந்தைங்கன்ட்டு நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா பேரண்ட்ஸ் மீட்டிங்லேயே சொல்லுவாங்க. எல்கேஜி குழந்தைங்களுக்கு எல்கேஜி குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்ற மாதிரி லஞ்சு டெய்லி ஒரு லஞ்சு நான் அப்லோட் பண்ண போகிறேன். இன்னையிலேருந்து எல்லாருமே பாருங்கள், நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க. இந்த குட்டி குட்டியாக இருக்கிற மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க, அது நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் வெரைட்டி ரைஸ்க்குமே சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் வந்து நம்ம வீட்டில் சமைக்கிற அரிசி இருக்கும் பார்த்திங்களா, சாப்பாட்டு ரைஸில் தான் செய்கிறேன். ஏன்னா பாசுமதியோ சீரக சம்பவோ போட்டாக்கா திகட்டும், பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சிடலாம். அது மாதிரி மீல் மேக்கரில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன், சுடு தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் அது நல்லா ஊறி அது ஒரு ஸ்மெல் இருக்கும், அது போயிடும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் பச்சை தண்ணி போட்டு கழுவிட்டு பிழிஞ்சி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் கேரட் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு கேரட்டு ஒரு உருளைக்கிழங்கு தாங்க போட்டிருக்கேன். நிறைய போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதமே இருக்காது, அப்புறம் ஒரே காய்கறியாக இருக்கும், பசங்களால் அதை பொறுக்கி சாப்பிட முடியாது. அது மாதிரி கொத்தமல்லி கருவேப்பிலை தழை எல்லாமே அளவாக போடுங்க, கரெக்டாக இருக்கும். பச்சை பட்டாணிலேருந்து எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சாச்சு. நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிருக்கேன். சூடானவுடனே பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2 போட்டிருக்கேன். கொஞ்சமாக சோம்பு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். நிறைய வந்து ஸ்பைசஸ் போடாதீங்க, குழந்தைங்களுக்கு வந்து நடுவில் மாட்டிகிட்டே இருக்கும், கஷ்டப்படுவாங்க. ஒரே ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போடுறப்ப சாதத்தை எடுத்து சாப்பிட முடியும், இல்லைனாக்கா எல்லாமே நிறைய கிடக்கும். சாதத்தை தனியாக எடுத்து சாப்பிட பசங்க கஷ்டப்படுவாங்க. பச்சை மிளகா வந்து ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன். அது மாதிரி 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், வெந்நீரில் இருக்கிறத எடுத்துகிட்டு பச்சை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை நல்லா புழிஞ்சிட்டு போடுங்க, அந்த ஸ்மெல் அடிக்காது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சில பேருக்கு மீல் மேக்கர் பிடிக்காது அந்த வாசம், அவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக அந்த வாசமே இல்லாமல் நல்லாயிருக்கும். கொதிக்கிற தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அப்புறம் அலசிட்டு புழிஞ்சி போடுங்க, கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. இப்போ நான் மட்டன் மசாலா காட்டினேன் பார்த்திங்களா, அது மட்டும்தான் போடுறேன் காரத்துக்கு பச்சை மிளகாய் 3 போட்டிருக்கோமா, அதோட 2.5 ஸ்பூன் இருக்கும் மட்டன் மசாலா, இல்லைனாக்கா சிக்கன் மசாலா போட்டுங்க. வேறு காரத்துக்கு எதுவுமே போடாதீங்க, ஓவராக காரமாயிடும். பச்சை பட்டாணி கொஞ்சம் எடுத்து 2 பாக்கெட் போட்டேன் நான். ஒரு அரை பீட்ரூட்டு, சின்ன பீட்ரூட் தான் எடுத்தேன், ஆனால் அரை பீட்ரூட் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கும் கேரட்டும் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு உருளைக்கிழங்கு 1 கேரட் கட் பண்ணி வச்சுருந்தேன். நல்லா கழுவிட்டேன், தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், இல்லைனாக்கா கலர் மாறிடும் உருளைக்கிழங்கு, அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இதை அப்போ அதே வடிகட்டிட்டு போட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு சின்ன கரண்டி தயிர் போட்டுக்கிறேன். அளவாக உப்பு போட்டுக்கலாம். காரம் தனியாக தனி மிளகாத்தூள்லாம் போடாதீங்க, ஓவர் காரமாயிடும், குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. அது மாதிரி கொத்தமல்லி புதினா ரொம்ப கம்மியாக போடுங்க, இல்லைனாக்கா அதை பொறுக்கிக்கிட்டே இருப்பாங்க, எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க. குழந்தைங்கள பற்றி தான் நம்மளுக்கு தெரியும்ல. அது மாதிரி லஞ்சு பேக் வந்து எடுத்து வைக்கும்போதுமே அந்த இதெல்லாம் எடுத்துருங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி தழை கிராம்பு ஏலக்காவெல்லாம் எடுத்துகிட்டு பேக் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, உப்பு கரெக்டாக இருக்குது அதை செக் பண்ணிவிட்டு காரமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு 1.5 டம்ளர் அரிசி நான் போட்டிருக்கேங்க. இன்றைக்கி ஊற வச்சது 1.5க்கு 3 தண்ணி வச்சுருக்கேன் நான். ஏன்னா சாப்பாட்டு அரிசி பாருங்கள் கரெக்டாக இருக்கும், நம்ம பிரியாணி அரிசினா தான் 1க்கு 1.5 போடணும். இப்போ நான் 1.5 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளராக போடுறேன். நம்ம சாப்பாட்டு அரிசி தாங்க நல்லா ருசியாக இருக்கும், பசி எடுக்கும். சாதாரணமாக பிரியாணி ரைஸ்லாம் போட்டிங்கன்னு வச்சுங்க, பசி அடைக்கிடும், கொஞ்சம் சாப்பிடும்போதே திகட்டிடும் நம்மளுக்கு. நல்லா கிளறிட்டு மூடிட்டு 3 விசில் சாப்பாடு ரெடி. குழந்தைகளுக்கும் ரெடி ஆகிடுச்சு, நம்மளுக்கும் சாப்பாடு ரெடி ஆயிடும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள், நல்லா வாசமாக இருக்குது.
அதிக காரம் இல்லாமல் அளவான வெஜிடபிள்ஸ் போட்டு சூப்பராக இருக்குது. மேலே கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கிறேன் சும்மா ஒரு வாசத்துக்கு. இதை நல்லா கிளறிட்டு நம்ம பேக் பண்ண வேண்டியதான். இதுக்கு நான் சொன்ன மாதிரி சைட் டிஷ்ஷு பழங்களை ஃப்ரூட் சாலட் மாதிரியே போட்டு கொடுத்துருங்க. ஆப்பிள், கொஞ்சம் கிரேப்ஸு, கொஞ்சம் மாதுளம்பழம் இந்த மாதிரிலாம் அது கொடுத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சக்கரை போட்டு கலந்து வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி சிப்ஸ் கொடுக்கலாம், வாழைக்காய் வறுவல் கொடுக்கலாம். வாழைக்காய் வறுவல்லாம் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி எனக்கு தெரியல, ஏன்னா என் பேரன் சாப்பிட மாட்டான். மாம்பழம்னா அருமையான லஞ்சு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த மீல் மேக்கர் வந்து நல்லா சுண்டல் மாதிரி சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். குட்டி குட்டியாக இருக்கிறதால பசங்க வந்து மிச்சமே வைக்க மாட்டாங்க. சூப்பராக எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். நல்லா ஹெல்த்தியாக கேரட்டு, பீன்ஸு, பட்டாணியை எல்லாமே போட்டு மீல் மேக்கர்லேயும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது பாருங்கள். சூப்பராக சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு வந்து சைட் டிஷ்னு நீங்கள் குழந்தைங்களுக்கு வைக்கிறதுனா பொரியல்லாம் செஞ்சிங்கனாக்கா அவங்க வந்து சாப்பிடவே கஷ்டப்படுவாங்க. அதனால் சிப்ஸ் மாதிரி வச்சுருங்க. பொட்டேட்டோ சிப்ஸ் உடம்புக்கு நல்லது தான், குழந்தைங்க சாப்பிட்லாம், நம்ம தான் சாப்பிடக்கூடாது. குழந்தைங்க தாராளமாக சாப்பிட்லாம். இது கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. சிப்ஸ் கொடுக்கலாம், இல்லைன்னாக்கா மாதுளம்பழம் உரித்து ஒரு கப்பில் வச்சுருங்க. இதுக்கு மேட்சாக இருக்கும் அது தொட்டுக்கிறதுக்கு. என்ன பழத்தை சொல்கிறீங்களே அப்படின்னீங்கன்னா குழந்தைகளுக்கு அதுதான் பிடிக்கும். இதுக்கு வந்து இது ஒரு வாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வந்து மாதுளம்பழம் சாப்பிட்டு பாருங்கள், நம்மளுக்கே ரொம்ப பிடிக்கும். மாதுளம்பழம், ஆப்பிள் எல்லாமே கட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சாலட் மாதிரி போட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா செம்மையாக சாப்பிடுவாங்கங்க. இந்த ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லஞ்சை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.